स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. அருமையான இந்த சூத்திரம் எப்படி பக்தர்கள் நிலையிலிருந்து பக்தர்களா மாறி பக்தர்கள் நிலையிலிருந்து முக்தர்களா மாறுறதுங்கிற சூத்திரம். மத்திய நாடி மத்திய சம்ஸ்தா பிசசுத்ரூபயா. மத்திய நாடி மத்திய சம்ஸ்தா பிசசுத்ராபரூபயா. த்யாததாந்தர்வ்யவோமய்யா தேவ்யா தயா தேவஹ பிரகாசதே. மத்யநாடி மத்யசம்ஸ்தா பிசசூத்ரரூபயா த்யாதாந்தர்வ்யோமயா தேவ்யா தயா தேவ பிரகாசதே. சூத்திரம் அருமையான சூத்திரம். இதை உடைச்சா ரெண்டு விதத்துல விளக்கம் சொல்லலாம். மத்திய நாடி மத்திய சம்ஸ்தா பிசசூத்ராவ ரூபயா தியாதாந்தர் வியோமயா தேவ்யா தயா தேவ பிரகாசதே. பிசசூத்ர ரூபயா அருமையான வார்த்தை. தாமரை தண்டினை போன்று மத்திய பகுதியில் இருக்கும் மத்திய நாடியில் உள்ள தேவி ஸ்வரூபமான பிராணசக்தியில் தியானம் செய்பவருக்கு பரநிலை அறியப்படுகிறது. ஈஸ்வரன் அனுபூதியினுடைய முக்கியத்துவத்தை இங்க சொல்றாரு. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவலா இந்த கருத்துக்களை உள்வாங்கிறது ஒரு பாகம். ஆனா அனுபூதி தினந்தோறும் வாழ்க்கையிலே நீங்கள் எதை வாழுகிறீர்களோ அது உங்களுடைய அனுபூதி மட்டும்தான் இருக்கும். அனுபூதியா மாறாத எல்லாமே ஒரு தரம் தூங்கினா மறைஞ்சு போயிடும். நல்லது ஆக்சுவலா நம்ம மறைஞ்சு போயிடுறது. மறைஞ்சு போயிட்டா லோடு கம்மியா இருக்கும் உங்க மூளைக்கு. அனுபூதியா மாறினா மட்டும்தான் எத்தனை தரம் தூங்கி எந்திரிச்சாலும் தூக்கத்திலும் நினைவிருக்கும், எழுந்த பிறகும் நினைவிருக்கும். அனுபூதியா மாத்திக்கிறதுக்கான சத்தியத்தை, அதற்கான முக்கியத்துவத்தை, அதற்கான தேவையை இங்கு ஈஸ்வரன் அளிக்கின்றார். இது இன்டெலெக்சுவலா டிஸ்கஸ் பண்ணி ஒன்றும் நடக்காது. அனுபூதியா மாத்திக்கிறதுக்கான முக்கியத்துவம், அதை மாத்திக்கிறதுக்கான முறை, இதை ஈஸ்வரன் வழங்குகின்றார். ரொம்ப அருமையான ஸ்லோகம். தாமரை தண்டினை போன்று ரொம்ப மென்மையாக மத்திய பகுதியில் இருக்கும், முதுகெலும்பின் மத்திய பகுதியிலே இருக்கின்ற மத்திய நாடியான நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா இந்த மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை முதுகெலும்பு நுனியில இருக்கிற சக்கரத்திலிருந்து உச்சியில இருக்கிற சகசிராரம் வரை ஒரு கனெக்ட் ஆகிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அந்த மத்திய நாடியிலே தேவி ஸ்வரூபம் அப்படின்னா கருணையே வடிவாக, அன்பே வடிவாக பொங்குகின்ற பிராணசக்தியை தியானம் செய்பவருக்கு பரநிலை உணர வைக்கப்படும், பரநிலை உணர்த்தப்படும். எல்லாம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய துக்கம் என்னன்னா, நம்ம ஆண் நிலையையே தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண் நிலைன்னா என்னன்னா, தனக்குன்னு தன்னை பத்தி ஒரு இமேஜை உருவாக்கிட்டு அந்த இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காகவே வாழறது ஆண் நிலை. பெண் நிலை அவளை இமேஜை பத்தி கவலைப்படாது. பெண் நிலை என்னன்னா குழைந்த நீர் மாதிரி லிக்விடா இருக்கிறது, எப்படி வேணா உருகி ஓடிக்கும். அந்த ஆண் நிலை இருக்கு பாருங்க, ஒரு இமேஜ பிடிச்சிருச்சுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழும். அந்த இமேஜையே பிடிச்சிட்டு வாழ முயற்சி பண்ணும். அதை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாது, அந்த பக்கம் இந்த பக்கம் கலங்காது. அதனாலதான் சில நேரத்தில் சாமி சொல்லணும், வாழ்க்கையில் ஏதாவது துக்கம் துயரம் வந்தா, தோல்வி வந்தா அந்த கிராமத்தில் இல்லாம கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல போய் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கிறது நல்லது.
அதே நபர்களையே பார்த்து கொண்டில்லாமல், அதே வாழ்க்கையே வாழாமல், அதே இடத்திலேயே இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஒரு 10-20 நாளுக்காவது. காரணம் என்னன்னா, அதே விஷயங்கள் மனசுல இருக்காது. அதுதான் ஆண் நிலை, இறுக்கமான நிலை. பெண் நிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடா இருக்கிறது. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம், பெண்கள் எல்லாருமே பெண் நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. பெண்கள்லையும் பல பேர் என்ன வராங்க, ஆண் நிலைக்கு வந்துடுறாங்க. தேவித்தன்மையான பிராணனை தியானம் பண்ண சொல்றாரு. அதாவது எப்படி வேணா, எந்த சூழல்ல வேணா தன்னை மாற்றிக் கொள்ளுகின்ற சுலபமான, எளிமையான, இனிமையான பிராணன். இந்த சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேசுறதை விட உங்களுக்குள்ள அனுபவமா மலர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நிமிர்ந்து அமருங்கள். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அந்த எல்லாவற்றையும் தாண்டி சகசிராரம் வரைக்கும் தாமரை தண்டு போலே ஒரு சக்தி, தாமரை நூல் மாதிரி ஒரு சக்தி எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதை உணருங்கள். கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து உணர்வு முழுவதையும் முதுகெலும்பு தண்டில் ஒன்றாக்குங்கள். முதுகெலும்பின் மத்திய பகுதியில் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்திலிருந்து சகசிராரம் வரை பொங்கி எழும் சக்தியை உணருங்கள். கண்களை திறக்கலாம். இந்த சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவமா மாத்துறது தான் முக்கியம். இப்ப நீங்களே பார்க்கலாம், எத்தனை பேர் உட்கார்ந்த உடனே அந்த சக்தி ஊற்றை உணர்ந்தீர்களோ அவங்கெல்லாம் முக்தர்கள். அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் பக்தர்கள், தூங்கினவங்க எல்லாம் பக்தர்கள். எந்த கேட்டகரியில் நாம இருக்கோம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உணர்வு மேல வராம இன்டலெக்சுவலா இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டும் உபயோகம் இல்லை. இது அனுபவத்திற்கான, அனுபூதிக்கான நுட்பம். மீண்டும் 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 உணர்வு அந்த தாமரை இலை, தாமரை தண்டு மாதிரி அந்த மத்திய நாடியில ஓடுற அந்த சக்தியில உணர்வை ஒன்றாக்குங்க. ஒளி மாதிரி ஆழ்ந்த கருணையே வடிவான ஒளி அப்படின்னா 1000 கோடி சூரியனுடைய ஒளி, 1000 கோடி சந்திரனுடைய குளிர்ச்சி. மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் ஒரு ஜோதி ஸ்தம்பம், ஒளி தூண் மாதிரி நிற்கும். அந்த நாடியை ஆழ்ந்து தியானியுங்கள். தியானிக்க பரநிலை அறியப்படுகின்றது. இது அனுபவமா மட்டும்தான் மாற்றப்பட வேண்டிய தியானம். இதுல இன்டலெக்சுவலா பேச ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த கருத்துக்களும் இந்த தியான முறையும் உங்களுக்குள் நிறைந்து நித்யானந்தத்தை மலர வைக்கட்டும் என்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.